ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டுடே? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு see டுடே இஸ் 50 ஸ்மால் சென்டென்சஸ் தட் வி நார்மலி ஸ்பீக் அட் ஹோம். அதாவது அன்றாடம் நம்ம வீட்டில் சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சில் ஒரு 50 வாக்கியங்கள் இன்றைக்கி இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை பழகிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக பழகிறதுக்காக வேண்டி இந்த வாக்கியங்களெல்லாம் நான் ஒரு டாக்குமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பழகிக்கோங்க. நவ் லெட்ஸ் see the 50 small sentences. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது அன்றாடம் நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், அதாவது சம்பாஷணை. இதை சிம்பிள் சென்டென்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். அதனுடைய மீனிங்கும் சொல்லிக் கொடுக்குறேன், அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதை விளங்கிக்கோங்க. அதனுடைய ப்ரொனன்சியேஷனும் பாருங்கள். அந்த ப்ரொனன்சியேஷன் அதாவது உச்சரிப்பு பார்த்து அதுபடி பேசணும். சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக பேசுகிறது ரொம்ப அவசியம். அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ரொம்ப கிராமர்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சென்டென்ஸை நீங்கள் விளங்கி பேசினாலே குயிக்காக இங்கிலீஷ் பழகிடலாம். அதனால் நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக கூர்மையாக பாருங்கள். இப்போ லெட் மீ ஸ்டார்ட் டுடேஸ் லெசன் பை ஆஸ்கிங் யூ டு வேக் அப். வேக் அப், இட்ஸ் 7 o'clock. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வேக் அப், இட்ஸ் 7 o'clock. எந்திரி, 7 மணி ஆச்சு. வேக்கப், வேக்கப்னு சொல்லக்கூடாது, வேக்கப் ஒரு ஈ வரணும். வேக்கப், வேக்கப், இட்ஸ் 7 o'clock. இந்த உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக கவனிங்க. சின்ன சென்டென்ஸ் தான், 2 வேர்டு தான் வேக்கப் அப்படிங்கிறது. அதை நீங்கள் சப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேக்கப்னு சொல்லிட்டீங்களே, அது இங்கிலீஷில். அதனால் அந்த உச்சரிப்பை கரெக்டாக கவனிங்க. வேக்கப், இட்ஸ் 7 o'clock. எந்திரி, 7 மணி ஆச்சு. அடுத்து, லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடு. அதாவது யூ ஆர் ஆஸ்கிங் சம்படி டு லெட் யூ ஸ்லீப். இன்னும் கொஞ்சம் நேரம் அம்மாட்ட சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் என்னை தூங்க விடேன் அப்படின்ட்டு. லெட் மீ ஸ்லீப். 3, டோன்ட் பி லேசி, கெட் அப் நவ். நீ சோம்பேறித்தனமாக இருக்காத, கெட் அப் நவ். கெட்டப், கெட்டப் இல்லை, கெட்டப், ஜி வருது, கெட்டப், எந்திரி. ஃபோல்ட் யுவர் பெட்ஷீட். உன்னுடைய பெட்ஷீட்டை மடித்து வை. தேர் இஸ் நோ மக் இன் த பாத்ரூம். குளியல் அறையில் செம்பு இல்லை, மக். டேக் பாத், கம் அவுட் சூன். குளிச்சுட்டு வெளியே சீக்கிரம் வா. டேக் பாத், டேக் இல்லை. நிறைய சினிமாக்களில் நான் பார்த்துருக்கேன், இந்த கமெடியன்ஸை பேசுகிறது டேக் டேக்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு இல்லை. டேக் பாத், டேக் அந்த ஒரு எய் மாதிரி வரணும். டேக் பாத், ப்ரொனன்சியேஷனை கவனிச்சுக்காது. டேக் பாத், கம் அவுட் சூன். ஐ வாண்ட் மை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பை 8 o'clock. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு 8 மணிக்கு ரெடியாக இருக்கணும். ப்ளீஸ் கீப் த பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஆம் வெயிட்டிங் அட் த டைனிங் டேபிள். பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது காலை சாப்பாடை வை, நான் டைனிங் டேபிளில் அதாவது சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டு மேஜையில் காத்துக்கிட்டு இருக்கேன். வாட் டு வி ஹவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? திஸ் வில் டூ, not anymore, my tummy is full. This will do, போதும். This is sufficient கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல this will doன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சென்டென்ஸ், இந்த ஸ்மால் சென்டென்ஸை நீங்கள் பேசி பழகிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணணும். This will do, not anymore, my tummy is full. My stomach is fullனு சொல்லலாம், my tummy is fullனு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். Have a cup of milk before leaving. நீ போகிறதுக்கு முன்னால் ஒரு கப்பு மில்க்கு குடிச்சிட்டு போ. திஸ் இஸ் டூ ஹாட், ஐ கான்ட் ட்ரிங்க். இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது, என்னால் குடிக்க முடியாது. ப்ளீஸ் டர்ன் ஆன் த ஃபேன். ஃபேனை போடு, டர்ன் ஆன் த ஃபேன். டர்ன் ஆன் ஆர் ஸ்விட்ச் ஆன், ரெண்டு ஒன்று தான். டர்ன் ஆன் த ஃபேன், டர்ன் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லலாம். போடு அப்படிங்கிறதுக்கு. ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட், டர்ன் ஆஃப் த ஃபேன். டர்ன் ஆஃப் அதாவது அதை அமர்த்துது. இந்த டர்ன் ஆன், டர்ன் ஆஃப்ங்கிறத படிச்சுக்கோங்க. மம், யூ குக் ஸோ வெல், த ஃபுட் இஸ் டேஸ்டி.
அம்மா நீங்கள் சாப்பாடை ரொம்ப அருமையாக சமைக்கிறீங்க, இந்த ஃபுட் இஸ் டேஸ்டி, ரொம்ப ருசியாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது. மை டம்மி இஸ் ஃபுல், மை ஸ்டமக் இஸ் ஃபுல், என்னுடைய வயிறு நிரம்பிருச்சு. த பஸ் வில் கம் எனி டைம் நவ், பஸ்ஸு எப்போனாலும் வரலாம் அப்படின்ட்டு. எனி டைம் நவ். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் த ஸ்கூல், இல்லாட்டா இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் த காலேஜ். காலேஜ் போகிற பசங்களாக இருந்தால் இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் த காலேஜ். இல்லாட்டா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் த ஆஃபீஸ். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வேர் இஸ் மை பேக்? லாஸ்ட் நைட் ஐ கெப்ட் இட் ஹியர். என்னுடைய பை எங்கே? நேற்று ராத்திரி தானே இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் நைட், எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லணும். வேர் இஸ் மை பேக்? லாஸ்ட் நைட் ஐ கெப்ட் இட் ஹியர். டிட் யூ கீப் எவ்ரி திங் இன் த பேக்? பையில் எல்லாம் வச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. டிட் யூ கீப் எவ்ரி திங் இன் த பேக்? டிட் யூ புட்டுன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் புட்டுன்னு சொல்கிறாங்க. புட்டுங்களாம் கரெக்டாக அது யூஸ் பண்ணாதீங்க அடிக்கடி. டிட் யூ கீப் எவ்ரி திங் இன் த பேக்? பேக்கில் எல்லாத்தையும் வச்சிட்டியா? யூ டோன்ட் அரேஞ்ச் யுவர் திங்ஸ் ப்ராப்பர்லி, நவ் யூ பிளேம் மீ. நீ எதையுமே சரியாக வைக்கிறது இல்லை, அதாவது எதையுமே சரியாக வைக்கிறது இல்லை, ஆனால் இப்போ என்னையே குற்றம் சொல்கிற. யூ பிளேம் மீ. குற்றம் சொல்கிறதுக்கு பிளேம் மீ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்ப்போம். காண்ட் யூ அரேஞ்ச் யுவர் திங்ஸ் ப்ராப்பர்லி? உன்னுடைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாதா கரெக்டாக? யூ வேஸ்ட் அ லாட் ஆஃப் டைம் சர்ச்சிங் ஃபார் திங்ஸ். அதாவது தேடிக்கிட்டே ரொம்ப நேரத்தை நீ வீணடிக்கிற அப்படிங்கிற. யூ வேஸ்ட் அ லாட் ஆஃப் டைம்னா வீணடிக்கிறன்னு அர்த்தம். சர்ச்சிங் ஃபார் திங்ஸ், தேடுறது பேர் சர்ச்சிங். டிட் யூ ஃபர்கெட் எனிதிங்? நீ எதையும் மறந்துட்டியா? டோன்ட் பிளேம் மீ லேட்டர். எதையும் மறந்துட்டியா பின்னால் என்னையோ குற்றம் சொல்லாத. ஐ ஆம் லீவிங் ஃபார் த ஆஃபீஸ் ஜஸ்ட் நவ், பாய். நான் ஆஃபீஸ்க்கு இப்போ புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வரேன், பாய். ப்ளீஸ் பேக்கப் த லஞ்ச் சூன். லஞ்சை பேக்கப் பண்ணி கொடு அப்படின்ட்டு. இப்போ 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பிரேக்கு கழித்து அடுத்த 25 சென்டென்ஸு பார்ப்போம். We'll see the next 25 sentences now. 26. I want to iron my shirt. Where is the iron? நான் என்னுடைய ஷர்ட்டை இஸ்திரி பண்ண வேண்டியிருக்கு. இஸ்திரி எங்கே? கெட் ரெடி சூன், டோன்ட் பி லேட். சீக்கிரம் தயாராக, தாமதப்படுத்தாத. வாட் டைம் வில் யூ கம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ்? வாட் டைம்? பை விச் டைம் அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. வாட் டைம் வில் யூ கம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ்? ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவீங்க? டோன்ட் கம் லேட், வி ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் வித் த டாக்டர் திஸ் ஈவினிங். நேரமாக வைக்கிறாதீங்க, லேட்டாக வராதிங்க, தாமதமாக வராதிங்க. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு நேரம் குறிச்சிருக்கு இந்த ஈவினிங்கில், இன்றைக்கி மாலையில், அதனால் சீக்கிரம் வாங்க. டிட் யூ டூ த ஹோம்ஒர்க்? டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்? உன்னுடைய ஹோம்ஒர்க்கு, வீட்டு வேலை செய்துட்டியா? டோன்ட் த்ரோ யுவர் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர். உன்னுடைய திங்ஸை, உன்னுடைய ஜாமான்களை இங்கே அங்கேயும் தூக்கிப்படாத. கீப் யுவர் புக்ஸ் ப்ராப்பர்லி. உன்னுடைய புஸ்தகங்களை நீ சரியாக வைக்கணும், அடுக்கி வைக்கணும். டோன்ட் ஆஸ்க் மீ டு சர்ச் ஃபார் யுவர் திங்ஸ். என்னைய அதை தேட வச்சிடாத. உன்னுடைய திங்ஸை தேட வைக்காத. தேடுறதுங்கிறது சர்ச். ஐ ஆம் பிஸி இன் த கிச்சன், ஒய் கான்ட் யூ டூ இட் யுவர் செல்ஃப். மக கேட்குறா, அம்மாட்ட ஹெல்ப் கேட்குறா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஐ ஆம் பிஸி இன் த கிச்சன். நான் கிச்சனில் சமையல் அறையில் ரொம்ப வேலையாக இருக்கிறேன். ஒய் கான்ட் யூ டூ இட் யுவர் செல்ஃப்? நீயே கூட செய்யலாமே. ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக். அப்பா காலையில் சொல்கிறாரு, ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக். நான் வாக்கிங்காக வேண்டி போகிறேன். ஒய் டோன்ட் யூ ஸ்டாப் ரீடிங் நியூஸ் பேப்பர்? ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் மீ? எல்லார் வீட்லேயும் இந்த வீட்டு தலைவர்கள் எப்போதுமே பேப்பர் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அங்கே உள்ள அம்மாக்கமார்கள் சொல்லுவாங்க, ஒய் டோன்ட் யூ ஸ்டாப் ரீடிங் நியூஸ் பேப்பர்? நியூஸ் பேப்பரை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், இப்போ படிக்கிறத நிறுத்துங்க. ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் மீ? எனக்கு உதவி செய்யக்கூடாதா? லெட் மீ ஹெல்ப் யூ. இந்த லெட் மீ அப்படிங்கிறத சொல்லி பழகிக்கோங்க. லெட் மீ ஸ்லீப், லெட் மீ ஹெல்ப் யூ, லெட் மீ டூ த ஒர்க் அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி
வாலண்டியராக சொல்கிற மாதிரி. லெட் மீ ஹெல்ப் யூ அப்படிங்கிற வாலண்டியராக சொல்கிற மாதிரி. மாம், டிட் யூ வாஷ் மை யூனிஃபார்ம்? என்னுடைய யூனிஃபார்மை நீங்கள் துவைச்சிங்களா? ஐ சோக்ட் யுவர் யூனிஃபார்ம் இன் த வாட்டர். அந்த சோக்ட் அப்படிங்கிற வேர்டை கவனிங்க. சோக்டுனா தண்ணியில் ஊற போடுறது, தண்ணியில் நனைய வைக்கிறது, இல்லாட்ட ஊற போடுறது. ஐ ஹவ் சோக்ட் யுவர் யூனிஃபார்ம் இன் த வாட்டர், ஐ வில் வாஷ் தம் சூன். அதை நனைய வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் துவைக்கிறேன். ஐ வில் வாஷ் தம் சூன். தி எலக்ட்ரிசிட்டி பில் இஸ் டியூ, பே இட் டுடே. எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்றைக்கி நீங்கள் அதை கட்டணம் செலுத்துங்க. ஐ வில் கம் சூன் ஃப்ரம் ஆஃபீஸ். ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறேன். லெட்ஸ் ஆல் கோ ஃபார் அ மூவி. நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலாம். த கேஸ் காட் ஓவர், ப்ளீஸ் சேஞ்ச் த சிலிண்டர். கேஸு முடிஞ்சிருச்சு, சிலிண்டரை சேஞ்ச் பண்ணுங்க. இதெல்லாம் வீட்டில் நடைமுறையில் நடக்கிறது தானே, அதான் சொல்கிறேன். த கேஸ் காட் ஓவர், ப்ளீஸ் சேஞ்ச் த சிலிண்டர். சிலிண்டரை மாற்றுங்க. ஹவு மச் இஸ் த ஸ்கூல் ஃபீ? ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகுது? ஹவு மெனியும் கேட்கக்கூடாது, ஹவு மச். ஹவு மச் இஸ் த ஸ்கூல் ஃபீ? ஐ லெஃப்ட் மை கார் கீ ஆன் த டேபிள், வேர் இஸ் இட்? இந்த டேபிளில் தான் என் கார் கீயை வச்சுருந்தேன், இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் த மொபைல் ஃபோன். எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கிற. ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் மீ? எனக்கு உதவி செய்யக்கூடாதா? மை பிரதர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆர் எக்ஸ்பெக்டட் டு விசிட் அஸ் திஸ் ஈவினிங். என்னுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃபும் இன்றைக்கி நம்மளை விசிட் பண்ண வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்க. பை சம் ஸ்நாக்ஸ். சாப்பிட்றதுக்கு ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்த்து அம்மா சொல்கிறாங்க. வில் யூ கட் டவுன் த டிவி வால்யூம்? டிவி வால்யூம்னா அதனுடைய சவுண்டை குறை அப்படிங்கிறதுக்கு கட் டவுன். வில் யூ கட் டவுன் த டிவி வால்யூம்? டர்ன் இட் ஆஃப். டர்ன் இட் ஆஃப்னா அமர்த்துறது, ஆர் டர்ன் இட் ஆஃப். வில் யூ கட் டவுன் த டிவி வால்யூம் ஆர் டர்ன் இட் ஆஃப்? நெக்ஸ்ட் ஐ ஸ்மெல் கேஸ் ஃப்ரம் த கிச்சன், செக் இஃப் இட் லீக்ஸ் சம்வேர். எனக்கு கேஸ் ஸ்மெல் அடிக்குது. கேஸ் ஸ்மெல் அடிக்கிறதுங்கிறதுக்கு ஐ ஸ்மெல் கேஸ்ன்னு சொன்னால் போதும். ஐ ஸ்மெல் கேஸ் ஃப்ரம் த கிச்சன், செக் இஃப் இட்ஸ் லீக்கிங் சம்வேர். அது எங்கேயாவது கசிஞ்சு கொண்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் கோ டு பெட் நவ். இந்த லைட்டை அமர்த்திட்டு நீ பெட்டுக்கு போ. மாம், ப்ளீஸ் வேக் மீ அப் அட் 5:30. ஐ ஹாவ் டு ஸ்டடி, தி எக்ஸாம்ஸ் ஆர் கம்மிங் அப் சூன். அம்மா, என்னை 5:30 மணிக்கு எழுப்புங்க, எனக்கு படிக்கணும், பரீட்சைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்றைக்கி 50 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் அன்றாடம் பேசக்கூடிய வாக்கியங்கள். இதை பேசி பழகுங்க, முதல்ல விளங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் இந்த கீழே உள்ள லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து படித்து 2 பேர் சேர்ந்து படித்து நீங்கள் சத்தம் போட்டு பேசுங்க. அப்போ தான் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக வரும். நீங்கள் சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் கரெக்டாக உச்சரிப்பாக பேசணும். அதுக்கு தான் இந்த லெசன் நடத்துகிறேன். அதனால் நீங்கள் இதை படித்து நல்லா பேசுகிறதுக்கு பழகுங்க. கிராமரை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். இப்படி ஸ்மால் சென்டென்ஸை பேசி பழகுனாலே நீங்கள் இங்கிலீஷு பழகிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் தைரியம் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் பேசி பழகுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.